அவங்க ம், ஹிந்தி ம், ம், படிக்கும் போது ம். எல்லாரையும் கேலி பண்ணாங்கன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா எனக்கு ம். தெரிஞ்சு ஹிந்தி படிச்ச யாரையும் நம்ம கேலி பண்ணாமதான் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச கூட ம், இருக்கிறவங்க ஹிந்தி ம். படிச்சிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி 2,00,000 பேர் வருஷத்துக்கு ம். படிக்கிறாங்க அப்படின்னா அந்த 2,00,000 பேர் ம். யாரும் கேலி பண்ணதா தெரியல. மாறா அவங்க ஹிந்தி தெரிஞ்சதை தன்னோட பெருமையாவும் தன்னோட ஒரு அடிஷனல் ம். குவாலிபிகேஷனாவும் மத்தவங்க கிட்ட அவங்க பெருமையா பேசிப்பாங்க. ஆமா. பார்த்தோம். நீங்க பாத்தீங்கன்னா ஹிந்தி படம் பாக்குறது, ஹிந்தி பத்தி பேசுறது, யாருக்கு ஹிந்தி தெரியலன்னா, எனக்கு ஹிந்தி தெரியும் பாத்தியா, நீங்களாம் ஹிந்தி தெரியாம இருக்கிறீங்கன்னு. அது ஒரு பெருமையான ம், ம், அளவுகளோட ம். தான் அணுகுகிறாங்களே தவிர, அவங்கள யாரும் அப்பவும் கேலி பண்ணதும் கிடையாதுங்கிறது தான் எதார்த்தம். ஆமா, அதனால அந்த ஆமா. அம்மா வந்து எப்ப பேசினாலும் தமிழ்நாடு குறித்து பேசும்போது அவதூறுகளை சொல்வது, பொய் சொல்வது அப்படிங்கிறதும், ம். இதுக்கு அவங்களே ம், ஒரு ம், உதாரணம் தான். ம். நான் ஹிந்தி படிச்சுட்டு வந்திருக்கேன். கேலி பண்ணாங்கன்னு அவங்க ஹிந்தி படிக்கிறத விட்டுட்டாங்களா என்ன? அவங்க படிச்சாங்கங்கிறது தான் உண்மை. ம், அவங்க ம். கேலி பண்ணாங்கங்கிறது பொய். அவங்க சொல்ற 2 ஸ்டேட்மெண்ட்ல 1 ம். உண்மை. அவங்க ஹிந்திய நல்லா ம், தரமா ம், படிச்சுக்கிட்டாங்க. ம். நீங்க சொன்ன லிஸ்ட்ல 2006ல எடுத்துக்கிறீங்க. அதுக்கு முன்னாள் லிஸ்ட்ல ஆமா, அவங்க ஆமா படிச்ச ப்ரோ. லிஸ்ட் இருக்கு. அத நீங்க மிஸ் பண்ணியிருப்பீங்க.